യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. യുദ്ധങ്ങളും ക്ഷാമവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ കാന്തൻ യേശു വരാൻ കാലമായി രൂപാന്തരം പ്രാപിക്കും. യുദ്ധങ്ങളും ക്ഷാമവും ഭൂകമ്പവും അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ കാന്തൻ യേശു വരാൻ കാലമായി രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. രോഗദുഃഖങ്ങളും മരണമതും തെല്ലും നീ ഭയപ്പെടാതെ. ദേഹം മണ്ണോടു ചേർന്നെന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കും. രോഗദുഃഖങ്ങളും മരണമതും തെല്ലും നീ ഭയപ്പെടാതെ. ദേഹം മണ്ണോടു ചേർന്നെന്നാലും രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. യേശു മണവാളൻ നമ്മെ ചേർക്കുവാൻ മധ്യവാനിൽ വെളിപ്പെടുവാൻ കാലം ആസന്നമായി പ്രിയരെ ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. ഝടുഝടെ ഉയിർക്കും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേൾക്കുമ്പോൾ പാരിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കും. ഝടുഝടെ ഉയിർക്കും വിശുദ്ധരെല്ലാം കാഹളനാദം കേൾക്കുമ്പോൾ പാരിൽ പാർത്തിടും നാം അന്നാളിൽ രൂപാന്തരം പ്രാപിക്കും. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. ചേരും നാം വേഗത്തിൽ ഇമ്പവിടതിൽ കാണും നാം അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. நல்ல நாளிலும்
போன வேத பாடத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு மொத்தம் இன்னைக்கு 16 வசனங்கள் இருக்கு உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில். 6ஆம் வசனம் முதல் எனக்கு எவ்வளவு எடுக்க ஆண்டவர் கிருபை செய்கிறாரோ அந்த மட்டும் நான் பேச நான் இருக்கிறேன். தேவ செய்தியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன வார்த்தைகளை அடிமை மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அந்தந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் இருதயத்திலே கேட்டு அப்படியே பரிபூர்ண கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போது நீங்கள் பூரண ரூபவதியாய் பெயர் பெற முடியும். நல்ல நாளிலும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, அன்பின் பிதாவே, மீண்டும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணம் செய்க. ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், பேதையான புறா. நீர் என் நாவிலிருந்து பேசும், என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசும். நான் வாயை மாத்திரம் அசைப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் நாவிலிருந்து தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவாராக. இந்த காட்டு புறாவின் சத்தம் ஆண்டவரே அதிகமாய் தொனிக்கட்டும். ஆண்டவரே, தங்களை மணவாட்டி திருச்சபையாய் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த அன்பின் மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை அவர்களுக்கு பெருகட்டும். ஆண்டவரே, உன்னத பாட்டின் தாற்பரியங்களை ஆழங்களை அவர்கள் விளங்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த இடத்தில் சந்தேகம் இருக்கிறதோ, எந்த இடம் புரியாமல் இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வியாக்கியானப்படுத்தி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமை அடையட்டும். ஆண்டவரே, வசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள், வசனத்தை விதைக்க விடாமல் போராடுகிற ஆவிகள், வசனம் விதைக்கப்பட்ட பிறகும் இருதயத்திலிருந்து களவாடி எடுத்துக்கொண்டு போகிற பிசாசுகள் எல்லாம் இன்றைக்கு நான் அதம் பண்ணி போட்டு ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் வீடுகளிலே தெளிக்கிறேன், இவர்கள் இருதயங்களிலே தெளிக்கிறேன். கேட்கிற மக்கள் யாவருடைய சிந்தனையிலும் தெளிக்கிறேன், அவர்கள் சரீரங்களிலே தெளிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற அந்த போன், அந்த டிவைஸ், லேப்டாப், மேக்புக், ஐபோன் எதுவாக இருந்தாலும், டிவி எதுவாக இருந்தாலும் அந்த சாதனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காட்டுப்புறாவின் சத்தம் பலமாய் தொனிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல திருச்சபையாகிய சூலமித்தியின் அழகை பற்றி ஆத்துமநேசர் என்ன செய்யறாரு, வர்ணிச்சுட்டே வரார். முதல் 5 வாக்கியங்கள், அதுல ரூபவதி பிரியமேன்னு சொன்னாரு, முக்காட்டின் நடுவே கண்கள் புறா கண்களா இருக்கிறதுன்னு சொன்னாரு, கூந்தலை குறித்து பேசினாரு, பற்களை குறித்து பேசினாரு, உதடுகளை குறித்து பேசினாரு, மணவாட்டியின் இன்ப சத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னாரு, கழுத்தை குறித்து பேசினாரு, 2 ஸ்தனங்களை குறித்து பேசினார். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்ப 6ஆம் வசனத்துல ஆத்துமநேசர் சொல்றாரு, பகல் குளிர்ச்சியாகி, தயவுசெய்து பைபிள் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பைபிள் எடுக்காம நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உன்னத பாட்டின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 803வது பக்கம். தயவு செய்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்வையா புரியாது. நான் வாசி சொல்ல 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 தயவு செய்து அந்த வசனங்கள் நீங்க ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். நான் எந்த வசனத்துக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அதுக்கான விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு தயவு செய்து பார்த்துக்கோங்க.
நீங்கள் பைபிள் எடுக்காமல் இதை கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் 6ஆம் வசனத்தில் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போய் இருப்பேன். இங்கே ஆத்தும நேசர் என்ன செய்கிறாரு? மணவாட்டியின் அழகை பார்த்துவிட்டு மணவாட்டியை என்ன செய்யணும்? சீக்கிரமாய் வந்து தாம் இருக்கிற அந்த உன்னதமான பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி விரும்பி அவருக்கு பொறுக்க முடியல. அந்த ஆவல், அந்த தவிப்பு. நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் தான் கர்த்தரை பார்க்க ஆசையா இருக்கிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் அதை விட ஆசையா இருக்கிறார் நம்மளை பார்க்கறதுக்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மோடு கூட அவர் சஞ்சரிப்பதற்காக, நம்மை முகமுகமாய் அவரோடு கூட பார்த்து பேசி பழகி அவரோடு நடக்கணும்னு நமக்கு மட்டும் ஆசை இல்லை, ஆண்டவருக்கு அதை விட அதிகமாய் ஆசை இருக்குது. அதான் இங்க சொல்றாரு சூலமித்தியை பார்த்து, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் என்ன செய்வேன்? நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். இந்த வெள்ளை போல மலைங்கிறது எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு? பரலோகத்தில் இருக்கிற சியோன் மலைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெள்ளை போலம் ரொம்ப காஸ்ட்லி. கோல்டை விட வெள்ளை போலம் எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. சாதாரண மக்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சாதாரண மக்களால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்ப அது ஒரு வெள்ளை போலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை போலங்கள் சூழ்ந்த மலை சியோன் மலை. சியோன் மலைக்கு போவது தான் நமக்கு ஒரே டார்கெட் இந்த பூமியில. அப்ப காஸ்ட்லியான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவது சொல்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு அதிக விலைக்கிரயத்தை கொடுத்து தான் ஒரு பெரிய நகைக்கடையில் போய் நகை எடுக்க முடியும். பெண்கள் விசேஷமாய் பட்டு புடவை எடுப்பாங்க. ஒரு பெரிய வீட்டை வாங்கணும்னா அதிகமான கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல அந்த வெள்ளை போல மலையாகிய சியோன் மலையாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னா அதிக கிரயத்தை வாழ்க்கையிலே செலுத்தி இருக்கணும். அதுக்காக எங்க போய் எவ்வளவு காசு கொடுக்கணும்னு இல்லை. கர்த்தருக்காய் நாம் நடக்கிற அந்த நடையிலே என்னென்ன காரியங்கள் நாம் வேதனைப்பட்டிருக்கிறோமோ, முயற்சிகள் செய்திருக்கிறோமோ, பிரயாசப்பட்டிருக்கிறோமோ, நஷ்டம் அடைந்திருக்கிறோமோ, தோற்று போயிருக்கிறோமோ, இதெல்லாமே கிரயங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவை எடுத்துட்டு பின்னாடி வா. இன்னொருத்தனை பார்த்து சொன்னாரு, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அவன் சொல்றான், எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்ப இது ஒரு கிரயம். எப்படின்னா, சொந்த தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு ஆண்டவர் விட மாட்டேங்கிறார் அந்த இடத்துல. அதை விட முக்கியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்ப அவன் சொல்றான், இன்னொருத்தவன் வந்து சொல்றான், நான் முன்பு போய் என் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பின்னாடி வரேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அந்த அழைத்த அழைப்புக்காக விட்டுட்டு வரணும். எத்தனையோ பேர் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, பெரிய ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அதெல்லாம் விட்டுட்டு குப்பையும் தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வா. குப்பையும் தூக்கி போட்டுட்டு வர்றது ஒரு லாஸ். ஆனாலும் அப்படி வந்தாதான் இந்த வெள்ளை போல மலையாகிய ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மவுண்டன் ஜயன் சியோனுக்கு போக முடியும். எப்போதுமே ஆண்டவர் ஒரு விலைக்கிரயத்தை கேட்கிறவர். சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார், பின்னாடி வந்துட்டு புலம்பாத. ஆண்டவரே, உங்க பின்னாடி வந்த எனக்கு இவ்வளவு இழப்பாயிடுச்சு. அதான் மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாயோ அதை 100 தனையாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய். எங்க? பரலோகத்துல.
இங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியும், பரலோகத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இழப்பதற்கு தயாரா? ஒரு வாலிபனை அழைத்து சொல்றாரு, எல்லாத்துலயும் சரியா இருக்கேங்கிறான். இப்ப சொல்றாரு, உனக்கு நிறைய சொத்து இருக்குப்பா, நீ அதை வித்துட்டு தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் ரொம்ப ஐஸ்வர்யமானா இருந்தபடினாலே என்னால வர முடியாதுன்ட்டு போயிட்டான். அவன் அதை கேட்டபோது துக்கம் அடைந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு விலைக்கரையத்தை செலுத்த முடியவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த காஸ்ட்லியஸ்ட் வெள்ளை போல மலையில நான் போய் இருப்பேன், நான் வந்து கூட்டிட்டு போறதுக்கு நீயும் விலைக்கரையத்தை செலுத்த வேண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ கிறிஸ்து இயேசுவுக்கு பாடுபடுகிற போர் சேவகனாய், நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி. கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் கூட நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? பாடுகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகணும்னு உடனே ஆசை. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகிற வரைக்கும், அதாவது உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் எங்க போய் இருக்கேன், பரலோகத்துல நான் காத்திருக்கிறேன். நான் திரும்ப வந்து கூட்டிட்டு போவேன். ஒவ்வொரு நாளும் ஆத்தும நேசர் தன்னுடைய மனவாட்டிக்காய் ஏங்குறார். எப்போது மனவாட்டி பரிபூர்ணம் அடைய முடியும்? கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே மனவாட்டி திருச்சபை பரிபூர்ணமாய் செஞ்சு முடிச்சாதான் பரிபூர்ணம் அடைய முடியும். சிலர் கள்ள உபதேசகர்கள் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள். இல்லை, நீங்க அந்த ஒரு ரட்சிப்பு, சால்வேஷன், ஒன் டைம் சால்வேஷன், ஒன் டைம் ரட்சிக்கப்படுவது பரலோகம் போயிடலாம். தப்பு, அது அல்ல. இங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்திலே சரியாய் ஓடி முடிக்கணும். அப்ப அதான் சொல்றாரு, அது வரைக்கும் கர்த்தர் எங்க காத்திருக்கிறாராம்? பரலோகத்திலே காத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, பகல் குளிர்ச்சியாகி. அப்படின்னா என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆதி பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் அதிகாலையிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவின தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப அதிகாலையிலே, அதான் பகல் குளிர்ச்சியாகி. நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பித்த முதல் நாள் முதற்கொண்டு ஆதி பெற்றோர் ஆரம்பத்தில் எப்படிதான் ஆண்டவரை தேடினாங்க? அதிகாலையிலே ஆதாமும் ஏவாளும் அந்த குளிர்ச்சியான நேரத்துல, அதான் பகல் குளிர்ச்சியாகி தேடினாங்க. நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் தேடினாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? பாவத்துக்கு இடம் கொடுத்து வெளியே போயிட்டாங்க, தோட்டத்தொட்டு வெளியே போயிட்டாங்க. அப்ப இன்றைக்கு தோட்டமாகிய மணவாளி பகல் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தரை தேடுவது உண்மைதான். நிழல் சாய்ந்து போகிற வரைக்கும் கர்த்தரை தேடுவது உண்மைதான். ஆனால் கடைசி வரைக்கும் அது நிலைக்கணும். அது நிலைக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் வெள்ளை போல மலையிலே காத்திருக்கிறேன், சாம்பிராணி மலையிலே காத்திருக்கிறேன். இதெல்லாம் வாசனை வீசுகிற இடம். வெள்ளை போல மலையில எப்படி பயங்கரமான இன்ப வாசனை வீசுமோ, சாம்பிராணி மலையில புது புது வாசனைகள் வீசுமோ, அதுபோல பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருடைய வல்லமை புது புது வாசனையாய் வீசிக்கொண்டே இருக்கும். அப்படியே நேர்மார் ஆப்போசிட் நரகத்துல கெட்ட நாத்த நாரும். ஒரு செகண்ட் நிக்க முடியாது. அழுகின நாத்த நாரும், எரிகிற நாத்த நாரும். அங்கே ஆத்துமாக்களின் வேதனை காணப்படும். ஆனால் அப்படியே நேர்மார் ஆப்போசிட் பரலோகத்துல, அப்படி வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போய் நான் காத்திருக்கிறேன். என் மணவாளியே, நீ எழும்பி பரலோகம் வா. அதான் என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்துவான்னு சொல்றார் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். 10ஆம் வாக்கியத்திலும் அதே வருது. ஆண்டவர் காத்திருக்கிறார். என் மணவாளியை நான் எப்போது பார்ப்பேன்? அவள் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்து எப்போது என்னிடத்துல வந்து சேருவாள்? அது சரியாய் காத்திருக்கிறார். அதான் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். 7ஆம் வாக்கியத்துல சொல்றாரு, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. 7ஆம் வசனத்துல பாருங்க, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை.
இப்ப சொல்றாரு 7ஆம் வசனத்துல ரொம்ப ஒரு கரெக்டான தீர்ப்பை சொல்லுகிறார். சரியாய் மனவாட்டியை நிதானித்து இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பூரண ரூபவதி, பழுதொன்றும் இல்லாத மணவாளி தான் ஆண்டவருக்கு வேணும். பழுதாய் இருக்கிற மணவாளி பூரண ரூபவதியா இருக்க முடியாது. நான் எல்லாற்றிலிருந்தும் மனம் திரும்பிட்டேன், ஆனா இந்த ஒரு சின்ன பாவத்துக்கு நான் அதை விடமாட்டேன், அது எனக்கு வேணும் என்று சொல்லி இருந்தோன்னு சொன்னா பூரண ரூபவதியா இருக்க முடியாது. பிரியமா இருக்கலாம், புறாவா இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஆனால் பூரணப்பட முடியாது. பூரணம் 100% ஆண்டவருக்குள்ளே பூரணம் இருக்க வேண்டும். ஏனால் கர்த்தர் பூரண அழகுள்ளவர், அவர் பூரண சர்க்குணர். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருங்கள்னு சொல்றாரு. அப்ப தன்னை போலவே மனவாட்டியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்துமநேசருடைய விருப்பம். அப்ப சொல்றாரு, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நாமை பார்க்கும்போது இதே வார்த்தையை சொல்லணும், நான் பூரண ரூபவதி, என்கிட்ட ஒரு பழுதும் இல்லை. பழுது இருக்குதுன்னு சொன்னா நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டியிருக்கும், ரகசிய வருகையில கைவிடப்பட வேண்டியதா இருக்கும். இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன பழுது இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்மை நாமே சோதித்து பார்க்க அர்ப்பணம் செய்வோம். நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறாங்க, நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்தால் நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம், பரலோகம் போயிடும். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தில் சோதித்து பார்த்தா நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு தான் நம்முடைய அறிவு சொல்லும். ஐயோ, நான் யாருக்கு எந்த தீமையும் செய்யலையே. ஆனால் ஆவியானவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி, ஆவியானவரே, நான் என்னிடத்துல என்ன பழுது இருக்கிறதுன்னு சொல்லி அவரை கேட்கும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் தெரியும் ஒவ்வொரு சின்ன காரியமும் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு பெரிய தீமையாய் நின்று கொண்டிருக்கும் சொல்லி. அப்ப அப்படிப்பட்ட தீமைகள்லேருந்து இன்னைக்கு நாம் வெளியில வரணும். அதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்ப என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது மணவாட்டி சபை இப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். பூரண ரூபவதியா இருக்கணும், ஒரு பழுதும் இல்லாத இருக்க வேண்டும். எப்ப இருக்கணும்? கடைசி வரைக்கும் இருக்கணும். நேத்து வரைக்கும் சபை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நாசமா போச்சு அப்படின்னா மணவாட்டியாய் அவர் செலக்ட் பண்ண மாட்டார். நீதிமான் பாவம் செய்கிற நாளில அவனுடைய நீதி என்ன ஆகும்? எடுபடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்திலே மணவாட்டி சபை கரெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. 2 விசை சொல்றார். அதாவது வேதத்துல கர்த்தர் 2 விசை சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையை சாத்தான் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் எப்போதுமே 2 தடவை சொல்றாரு அப்படின்னா அங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே. அப்படின்னா என்ன? அவன் காட்டி கொடுக்க போறான்னு அர்த்தம். அங்க பிரச்சனை அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். சேவல் கூவுக்கும்னா நீ என்னை காட்டி கொடுப்பாய். அடுத்து மார்த்தாள் மரியாளுடைய காரியத்துல பாருங்கள். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாள், ஆண்டவரே அவளை உதவி செய்ய சொல்லக்கூடாதான்னு கேட்கும்போது ஆண்டு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே 2 தடவை சொல்றாரு. அப்படின்னா என்ன? அவள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அந்த கவலையை கொண்டு வரது யாரு? பிசாஸ். மார்த்தாளை கவலை என்கிறதான ஒரு அட்டைப்பட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டான். ஆத்துமநேசர் பக்கத்துல நிக்கிறது தெரியல. தன் கவலைகளை ஆத்துமநேசருடைய பாதத்துல வைக்க வேண்டும் என்பதை சாத்தான் மார்த்தாளுக்கு மறக்கடிச்சு விட்டான். அப்பதான் சொல்ல, எங்கேயாவது வேதத்துல 2 விசை கர்த்தர் ஒரே காரியத்தை ரிப்பீட் பண்றாரு அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று அர்த்தம். அப்ப 8ஆம் வசனத்தை சொல்றாரு,
லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. இந்த லீபனோன்னு சொல்றது இன்றைய லெபனான். லெபனான் தேசத்தை குறிக்கிறது. லெபனான் ரொம்ப அழகான மலைகள், சேனீர், எர்மோன்னு சொல்லப்படுகிற அந்த பெரிய அழகான அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த ஹிமாலயன் மவுண்டன் நம்ம நாட்டில் சொல்றோம், அதை விட அழகான மலைத்தொடரை கொண்டது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கேருந்து முதல்ல வான்னு சொல்றாரு. லீபனோன்ல குடியிருக்காது. இப்ப அந்த லீபனோன் எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலக ஆசைகளுக்கு ஒப்பனையாய். மலையில என்ன நடக்கும்? லூக்கா 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல என்ன ஆகுது? சோதனைக்காரனாகிய பிசாசு கர்த்தரை மலைக்கு கொண்டு போய் அவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான். இன்றைக்கு நாம் உலகமாகிய அந்த மலையிலே, சியோன் மலையில் இருக்க வேண்டிய நாம் உலகமாகிய மலையிலே நின்று கொண்டிருந்தோம்னு சொன்னா, அங்கே சாத்தான் என்ன செய்வான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களில் மலையிலேருந்து காட்டுவான். மலையிலேருந்து காட்டுவான். அதிலே விழுந்து விடக்கூடாது. அது சொல்றாரு, லீபனோன் ஆகிய இந்த உலகமாகிய மலை, உலகத்துல எதுக்குதான் பஞ்சம் இல்லை, எல்லாம் மலை போல பெருசு பெருசா காரியங்கள் இருக்கு, திரளா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் எடுத்தா பஞ்சம் இல்லை, பாவம் எடுத்தா மலையை போல பாவம் குவிந்து கிடக்கு, பொழுதுபோக்கா குவிஞ்சு கிடக்கு, மழை போல ஆகாத காரியங்களா குவிஞ்சு கிடக்குது, உலக ஆசீர்வாதங்களா, உலக வேலை வாய்ப்புகளா எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. கத்தரை மறக்கிற காரியங்கள், கத்தரை விட்டு சோரம் போகிற காரியங்கள், கத்தரை விட்டு பின்வாங்கி போற காரியங்கள் உலகத்துல லீபனோன் மலையை போல நல்லா குவிஞ்சு மலை போல கிடக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலையாகிய லீபனோன் மலையிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே. நீ லீபனோன் மலையில நீ இருக்கும் வரை என்னுடைய மணவாளியா இருக்க முடியாது. லீபனோன் மலையில நின்று கொண்டு கத்தரை நேசிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய மனவாட்டியா இருக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் லீபனோன் மலையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம், காணிக்க, ஆகாத காரியங்கள், உலக குப்பைகள். அந்த லீபனோன் மலையை விட்டு என்றைக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவிடத்தில் வருகிறதோ, சியோன் மலைக்கு என்றைக்கு வருகிறதோ, அன்றைக்கு தான் சபையை பார்த்து கர்த்தர் என் மணவாளியேன்னு சொல்ல முடியும். லீபனோனில் இருந்து கொண்டு கர்த்தரை நேசிக்கலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், ஆனாலும் மணவாளியின் டைட்டில் வாங்க முடியாது, பரலோகம் போக முடியாது. இன்றைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரம் அதுதான். நான் அங்கேயும் இருப்பேன், உலகத்திலையும் இருப்பேன். இது ஒரு மலை. கர்த்தருக்கும் இடம் கொடுப்பேன், உலக காரியத்துக்கும் இடம் கொடுப்பேன் என்பது ஒரு மலை, லீபனோன் மலை. ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து முதல்ல என்னோட வா சொல்றாரு. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். ஏன் வர சொல்றாருங்கிறதுக்கான வசனத்தை இந்த செகண்ட் ஹாஃப்ல சொல்றாரு. அமனா, அந்த சேனீர் எர்மோன்கிறதெல்லாம் அந்த லீபனோன் மலைத்தொடர்ல வரும். இந்த ஒரே செட் ஆஃப் அந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். அது சொல்றாரு, ஏன் வர சொல்லுகிறார் அப்படின்னா, அமனாவின் கொடுமுடியிலிருந்து சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் நீ கீழே பார். ஆண்டவர் கீழே பார்க்க சொன்னா என்ன இருக்குன்னு, அங்க பாதாளம் இருக்கிறது என்று அர்த்தம். அங்க என்ன இருக்குன்னு சொல்றாரு, சிங்கங்களின் தாபரங்கள் இருக்கிறது. கீழே பார்த்தேன்னு சொன்னா சிங்கமாகிய பிசாசின் தாபரம் அங்கே இருக்கு. ஏசாயா 10:27 அவருடைய மகிமையின் தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இங்கே சொல்றாரு, சிங்கங்களின் தாபரம் கீழே இருக்குது. நீ லீபனோனை விட்டு வெளியே வான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சிங்கங்களின் தாபரம் மலையிலேருந்து கீழே பார்த்தனா தெரியும், கீழே சிங்கம் உலாவி கொண்டிருக்கிறது. சிங்கம் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு? 1 பேதுரு எழுதுறாரு, எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் சுத்திட்டு இருக்கிறான். அப்ப சாத்தானும் பிசாசுகளும் இங்கே கடிச்சு பச்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. சிங்கங்களின் தாபரம் அங்கே இருக்கு. ஒரு சிம்சோன் தேனை எடுக்க போறான், அதுக்கு பெலிஸ்தர் தேசத்துக்கு போகும் முன்னாடி ஒரு சிங்கம் அவன் மேல் பாஞ்சு வந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்த போது சிங்கத்தை அவன் 2 கிழிச்சு போட்டான்.
ஆனாலும் சிம்சோன் லீபனோன் மலையிலிருந்து வெளியே வரவில்லை. அவன் யாருடனே சகவாசமா இருந்தான்? தெலீலாளோடு சகவாசமா இருந்தான், வேசியோடு சகவாசமா இருந்தான். அப்ப லீபனோனின் மலைக்கு ஒப்பனையாய் அந்த வேசி இருக்கிறாள். அவள் மடியிலே படுத்தனாலதான் சிம்சோன், அருமையான அந்த பராக்கிரமசாலி, பெரிய நியாயாதிபதி, ஆவியானவரை இழந்து போய் பெலிஸ்தருடைய தேசத்திலே போய் கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, லீபனோனிலிருந்து நீ என்னோடு வா, அதை விட்டு விட்டு வா, இல்லைன்னா அந்த கீழே நீ கீழே குனிஞ்சு பார் என்ன தெரியுதுன்னு. அங்கே அசுத்த ஆவிகளும் சிங்கங்களுக்கு ஒப்பனையாகிய சாத்தானும் பிசாசுகளும் சுத்திட்டு இருக்குது. அப்ப அங்கேருந்து நீ வந்தால்தான் என் மனவாளி. அடுத்து சொல்றாரு, சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். அங்க என்ன இருக்குது? சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி. எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு? வேகமாய் ஓடி வந்து தாக்குகிற பிசாசுகள், அதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ, சிவிங்கி தன் தோலை மாற்றக்கூடுமோன்னு கேட்கிறார். அப்படின்னு சொன்னா பிசாசுகள் தன்னுடைய சுபாவத்தை மாற்றியும் கொள்ளாது, பிசாசு பிடித்த மனிதர்களும் தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அசுத்த ஆவிகள்கிட்ட ஒருத்தன் மாட்டினான்னா அவனால திரும்ப வர முடியாது. அப்ப சொல்றாரு, அமனாவின் கொடுமுடி, சேனியர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்து, அந்த லீபனோன் மலைத்தொடரிலிருந்து நீ என்ன செய், கீழே பார், அங்க என்ன ஆபத்து இருக்கிறது என்று உனக்கு தெரியும். சொல்றாரு, சிங்கங்களின் தாபரங்கள் இருக்குது, அதுக்கும் கீழே பார்த்தேன்னு சொன்னா சிவங்கிகளின் மலைகள் இருக்குது, அதுக்கும் கீழே பார்த்தா கீழான பாதாளம் இருக்கிறது. எப்பவுமே பிசாசானவன் மனவாட்டியை நரகத்துக்கு கொண்டு போகணுங்கிறதே அவனுடைய பிரதான நோக்கம். சபையை கர்த்தர் ஸ்தாபிச்ச நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அனனியா சப்பிராலை பாருங்க, மனவாட்டி திருச்சபையாய் வந்தவர்கள் பொய்யை சொல்லி நரகத்துக்கு போயிட்டாங்க. 2 பேர், புருஷனும் மனைவியும், ஒரே மாதிரியான பொய். அந்த லீபனோன் என்கிற அந்த உலக குப்பையிலிருந்து வெளியே வர முடியல. பேதுருட்ட சொல்றாங்க, கிரயத்தை வித்து கொண்டு வந்தோம். பேதுரு கேட்கிறாரு, கிரயத்தை எவ்வளவு தான் வித்தியா சொல்லு. இப்ப அனனியா பொய் சொல்லுகிறான். பேதுரு கடுங்கோபம் உண்டவராய் அவர் சொல்றாரு, அனனியாவே, பரிசுத்தாவிடத்துல பொய் சொல்லும்படி உனக்கு எவ்வளவு துணிச்சல் வந்தது? எங்கே? அந்த அனனியா விழுந்து செத்தே போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மனைவி வருகிறாள். அதே கேள்வியா பேதுரு கேட்கிறாரு. சப்பீராளை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளவுக்கு தானா வித்தீங்க? அவ ஆமாங்கிறா. புருஷனை கொண்டு போன கால்களுக்கு வந்திருக்க உன்னையும் கூட்டு போவாங்கங்கிறா. செத்து போயிட்டான். அப்ப பொய்யை கொண்டு வந்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி அங்க என்ன செஞ்சிட்டான்? சிங்கங்களின் தாபரங்களிலே சுத்தி கொண்டிருந்த சிங்கமாகிய பிசாசு அனனியாவையும் சப்பிராலையும் கடிச்சு பச்சித்து போட்டுட்டான். எப்படி? பொய் என்கிறதான பாவத்தை கொண்டு வந்து. ஆண்டவர் சொல்றாரு, லீபனோனில் இருந்து என்னோட, அங்க டேஞ்சர், அங்க நிற்க வேண்டாம். இன்னொரு உதாரணத்தை சொன்னோம்னா 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அங்க நிக்காத, வந்துருன்னு சொல்றாரு. அங்க சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, வந்துருங்கிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வசனத்துக்கு அதுதான். அவன் அங்க போறான், சரியாய் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறான், தீர்க்க தரிசனம் சொல்றான், பெத்தேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்றான், கிளம்பி வந்துட்டான். ஆனால் அங்கே அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட ஒரு கிழவனான தீர்க்கதரிசி சாத்தான் அவனை யூஸ் பண்ண போய் அவன் என்ன செஞ்சிட்டான்? 2 பேர்த்த அனுப்பி என்ன பண்ணிட்டான்? இந்த தீர்க்கதரிசிய திரும்பி கூட்டு வர சொல்லிட்டான். கூட்டு வந்து, நீ இந்த இடத்துல அப்பம் புசித்து தண்ணியும் குடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி உன்கிட்ட சொல்ல சொன்னார் என்று சொல்லி அந்த கிழவனான தீர்க்கதரிசி பொய்யை சொன்னான். அதை இந்த உண்மையான தீர்க்கதரிசி நம்பி போய் அவன் வீட்டில் சாப்பிட்டு உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு உண்மையான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு சொல்லப்படுது, நீ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி என் பேச்சை கேட்டு இங்கே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது ஆண்டவர் உனக்கு சொன்னதையும் கேட்டு நீ அதை செஞ்சபடியினாலே நீ புறப்பட்டு போற இடத்துல சிங்கம் உன்னை கொன்று போடும்னு சொல்றான். அதே மாதிரி அந்த உண்மையான தீர்க்கதரிசி புறப்பட்டு போறான், சிங்கம் அடிச்சு கொன்று போட்டுருச்சு.
அப்ப அதான் சொல்றாரு, லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே. ஏன்னா அதுக்கு கீழே பாரு, சிங்கங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த தாபரத்துல. சிங்கமாகிய சாத்தான் சுத்தி கொண்டிருக்கிறான். நீ அந்த இடத்தை விட்டு உடனே வெளியில வரலன்னு சொன்னா சிங்கம் உன்னை பட்சித்து நரகத்துக்கு கொண்டு போயிடும், உன்னை பட்சித்து போடும். இன்றைக்கு எந்த பாவமாகிய லீபனோனிலே நாம் சிக்கி இருக்கிறோம்? எந்த அசுத்தத்திலே சிக்கி இருக்கிறோம்? எந்த ஆண்டவர் விரும்பாத கர்த்தருடைய சித்தமில்லாத காரியத்திலே சிக்கி இருக்கிறோமோ, இன்றைக்கு நம்மை தாழ்மையாய் அர்ப்பணம் செய்யும் போது, பசுத்த ஆவியானுடைய துணையோடு நம்முடைய இருதயத்துல என்ன பாவம் மறைஞ்சிருக்குது, ஒருவேளை நமக்கு அது சரியாய் தோன்றலாம். ஆனால் ஆவியான ஒரு பாதத்துல வச்சாதான் தெரியும் அது உண்மையா பொய்யா, அது சரியா தவறான்னு சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட லீபனோனிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வெளியே வந்தாதான் ஆண்டவர் சொல்வாரு, என் மணவாளியே, என் மணவாளியே. அதுக்கடுத்து 9ஆம் வாக்கியத்தை பாருங்க. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்கள் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அப்ப இங்க இந்த லீபனோன் மலையிலிருந்து, பாவமாகிய இடத்திலிருந்து வெளியே வந்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மணவாளியேன்னு சொல்றாரு. ஆனா 9ஆம் வசனத்துல பாருங்க, இன்னும் ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்குது. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயின்னு சொல்றாரு. ஸ்பெஷல் பிளேஸ் ஆண்டோடைய இருதயத்தை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். என் மணவாளியேன்னு சொல்றதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தையே நீ கவர்ந்து கொண்டுட்ட, என் இருதயத்தை நீ ஜெயிச்சுட்ட, அப்படி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லீபனோனிலிருந்து வந்து அதை விட்டுட்டு வந்தோம்னா என் மணவாளி தான். ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படி திரும்ப அந்த லீபனோனுக்கு போகாம நிலைத்திருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டுட்டாய். அதை விட பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை கொள்ளையடிப்பதை விட, அவர் இருதயத்தில் இடம் பிடிக்கிறதை விட பெரிய விஷயமே இல்லை. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே. இங்கே ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குது. முன்னாடி லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியேன்னு தான் சொன்னார். இங்க என்ன சொல்றாரு? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே. 2 டபுள் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குது. உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து. அப்ப ஒரு சின்ன பாவத்தை விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தோம்னா ஆண்டவர் நம்மை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே போவார், ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே போவார். இங்க மணவாளின்னு சொல்லப்பட்டது 9ஆம் வசனத்துல என் சகோதரியேன்னு சொல்றார், என் மணவாளியேன்னு சொல்றார். சொல்றாரு, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஒரு ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் ஆண்டோட இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொல்லாமல் மறைப்பேனோ. சோதம் கொமராவை அழிக்க போறார். ஆனா சொல்றாரு, தன் இருதயத்துல சொல்லிக் கொள்றாரு, சோதம் கொமராவை நான் அழிக்க போறது உண்மைதான், ஆனால் அத என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லாமல் மறைப்பேனோ. ஆபிரகாம் மனுஷன் தான், ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் அதை மறைப்பேனோ. இப்ப ஆபிரகாம் பாருங்க, ஆண்டோடைய இருதயத்தை எப்படி கவர்ந்து கொண்டான். ஆண்டவர் போய் அவன்கிட்ட சொல்றாரு, அப்புறம் அழிக்கிறார். ஆபிரகாம் 9 முறை திரும்ப 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 ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கான். ஏன்னா லோத்து உள்ள மாட்டிட்டான். ஆபிரகாம் நிமித்தம் லோத்தையும் கர்த்தர் சோதம் கொமரா விட்டு வெளியே கொண்டு வர்றாரு. அப்ப இன்னொரு உதாரணத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார்னு சொல்லப்பட்டு. ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசுறார், மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய். 2 பேரும் சிநேகிதர்களா இருக்காங்க ஆண்டவருக்கு. மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்கும்படி என்னை விட்டுடு. ஆண்டவர் யார்ட்டையும் போய் பர்மிஷன் கேட்கணும் அவருக்கு அவசியமே இல்லையே. இந்த வேத பாடத்தை வாசி அந்த அந்த போர்ஷனை நம்ம தியானிச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஆண்டவர்கிட்ட போய் மோசே கெஞ்சுறான். அப்ப மோசையை சொல்றாரு, இவங்களை அழிக்கும்படி நீ என்னை விட்டு விடுங்கிறார். அப்ப இருதயத்தை மோசே எந்த அளவுக்கு கவர்ந்து கொண்டிருக்கிறான், இருதயத்தை ஆபிரகாம் எந்த அளவுக்கு கவர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு யோவானை பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய மார்பிலே, அவருடைய இருதயத்திலே சாய்ந்து கொண்டே அவர் இருப்பார். யாரு? யோவான். அப்ப இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்படுது.
அப்ப இன்றைக்கு அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற மனவாளியாய் நாம் இருக்க வேண்டும். அதான் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் சொல்றாரு. என் சகோதரியே, என் மனவாளியே. அப்ப சகோதரியேன்னு சொல்றார். ஆண்டவர் தன்னை ஒரு ஒரு பிரதர்ஹுட்ல கொண்டு வர்றார். அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். அப்ப இந்த மணவாட்டி திருச்சபை ஆத்தும நேசருக்கு ஒரு சகோதரியின் அனுபவத்தையும் கொடுக்கணும், மணவாளியின் அனுபவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். அவர் விரும்புகிறார். சகோதரி செய்கிற காரியத்தை மணவாளி செய்ய முடியாது, மணவாளி செய்கிற காரியத்தை சகோதரி செய்ய முடியாது. ஆனால் சகோதரியின் அன்பு என்ன? என்னுடைய அண்ணன் என்ன செய்தாலும் எனக்கு நன்மைதான் செய்வார். ஒரு யோபு எடுத்து பாருங்க, அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் பார்த்து சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனுக்கு தெரியுது, என்னுடைய ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாலும் நன்மைதான் செய்வார். அது எனக்கு தீமையாய் காணப்படலாம். ஆனால் ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுல பாருங்க, ஒரு அண்ணன் கோபித்து கொண்டாலும், ஒரு அண்ணன் சொத்தை அபகரிச்சாலும் தங்கச்சிமார்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 1000 இருந்தாலும் என் அண்ணன் என்ன செஞ்சாலும் அது நல்லதுக்கென்றே அவன் செய்வான். அப்ப நமக்கு கிறிஸ்துவானவர் நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். அப்போ சகோதரியின் அனுபவம் நமக்கு வேணும். அண்ணனுக்காய் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு சகோதரியை போல கர்த்தருக்காக மணவாட்டி திருச்சபை அவர் என்னென்ன காரியங்களை விரும்புகிறாரோ அதை பார்த்து பார்த்து நாம செய்யணும். அடுத்து என் மணவாளியே, மணவாளின்னு சொல்லப்படுது புருஷனை பிரியாமல் புருஷன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது போல. திருச்சபையானது ஆத்தும நேசரை பிரிந்து விடாமல் அவர் எங்கே போனாலும் அங்க அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அங்கே அவர்கள் இவரை பின்பற்றி போனார்கள். அவர் எங்க போனாலும் சரி, காடானாலும் சரி, மலையானாலும் சரி, ஆண்டவர் குறுக்கு வழியா எங்க கூட்டிட்டு போறாரோ, பள்ளத்தாக்கின் வழியா எங்க நம்மளை அழைச்சிட்டு போறாரோ, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே அவர் பின்னாடியே போகிறார். அந்த ஆட்டு மந்தையாய், அந்த மணவாளியாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அப்ப கண்களில் ஒன்றினால், ஒரு கண் அப்படி மறைச்சிட்டு ஒரு கண்ணில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணில் நமக்கு என்ன தெரியாதுன்னா இந்த விஷயம் தெரியாது, இங்க மட்டும் தான் தெரியும், ஒண்ணுதான் தெரியும். அப்ப ஆத்தும நேசரை இந்த பூமியிலே நாம் பார்த்தது கேட்டதெல்லாம் கொஞ்சம். அந்த கொஞ்சத்திலேயே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு சொன்னா, பரலோகம் வரும்போது எவ்வளவு அதிக இன்பமாய் அது இருக்கும். அப்ப 2 கண்களினாலும் பார்த்தால் எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் ஒரு கண்ணினால் நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 கண்களாலும் என்னை பார், 2 கண்களாலும் என்னை பார். ஒரு கண்களால் பார்த்தது போதும். யானையை கூட தடவிட்டு இவ்வளவுதான் வாலு, இவ்வளவுதான் காலுன்னு சொல்லிட்டு இதுதான் யானைன்னு முடிவு பண்ணான். யானைக்கு பெரிய உருவம், எல்லா இடமும் தொட்டு பார்த்தா தான் தெரியும் யானை எப்படி இருக்குன்ட்டு. அதே போல ஒரு கண்ணினால் பார்த்தா ஒரு சைடு தான் தெரியும், 2 கண்களால் பார்த்தா தான் ஃபுல்லா ஆங்கிள் கவர் ஆகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களில் ஒன்றினாலேயே என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். 2 விஷயம் சொல்றாரு, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், ஒரு செயின். அந்த செயின் என்ன? அபிஷேக தைலம் என்கிறதான அந்த ஆபரணம், அது உன் கழுத்திலே இருக்கிறது. அதனால என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஒரு கண்களினால் என்னை பார்த்த, ஒரு சின்ன செயின் போட்டது போல கொஞ்சம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, கொஞ்சமான கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் ஞானத்தை நீ பெற்றுக்கொண்டாய். ஒரு சின்ன செயின் போடுவது போல அந்த 2 என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றாரு? 2 கண்களாலும் என்னை பார். இதுவரைக்கும் வெரி குட். ஆனால் 2 கண்களால் என்னை பார். ஒரு கண்களால் பார்த்தது போதும், 2 கண்களால் பார். இன்னும் தேடி 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 எப்படி ஆத்தும நேசரை கண்டடையலாம் என்று இன்னும் கண்களை மேய விடு. பரலோகத்தை நோக்கி இன்னும் பார்த்து கொண்டே இரு.
அப்ப இன்னும் பரிபூர்ணமாய் அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். பரிபூர்ணமாய் இருதயத்தை கவர்ந்து கொண்டவன் ஏனோக் 300 வருஷம் கர்த்தரோடு கூட முகமுகமாய் நடந்து பார்த்து பேசி பழகி காணப்படாமல் போனான். அப்ப அவன் 2 கண்களால் கர்த்தரை தரிசிச்சவன். இன்னைக்கு நாம் ஒரு கண்களால் மாத்திரம் கிறிஸ்துவை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப 2 கண்களாலும், ஒரு கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும், ஒரு சரப்பணியினால் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தான் நம்மள்ட்ட இருக்குது, ஏதோ ஒரு தாளந்து இருக்குது, இல்லை. பரிபூர்ணமான சரப்பணிகளை போட்டுக்கோ, வாங்கிக்கோ. பரிபூர்ணமான அபிஷேகம் என்கிறதான அந்த கோல்டு செயினை வாங்கி போட்டுக்கோ. அப்ப பரிபூர்ணமாய் ஆத்துமநேசரின் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. இதுல 3 காரியங்களை சொல்றாரு. நேசம், மணவாட்டி திருச்சபை ஆத்துமநேசரை நேசிக்கிற அந்த நேசம் முதலாவது இன்பமா இருக்கணும். இன்பமா இருக்கணும். நேசம் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அந்த நேசம் மாறாமல் இருக்கும்னு சொல்லி அந்த வெட்டிங் டைம்ல உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த திருமண பந்தத்தில் இணைகிற அந்த மக்கள், அந்த நேசம் மாறக்கூடாது. கர்த்தர் உயர்த்தி வைக்கும் போது மட்டும்தான் ஆண்டவரை நேசிப்போம். கர்த்தர் தாழ்மையான நேரங்கள் நடக்கும்போது ஆண்டவரை முறுமுறுப்போம். அப்படிப்பட்ட அந்த ஏற்ற தாழ்வு வரக்கூடாது. அந்த நேசம் முதல் நாள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது என்ன நேசம் இருந்ததோ அதை விட நேசம் பெருகிக்கிட்டே போகணும். அப்ப அந்த நேசத்திலே ஒரு இன்பம் இருக்க வேண்டும். இன்பமாய் நேசிக்கிற தாவீதை குறித்து சொல்லப்படும் போது கடைசியில அவன் மரிக்கிற அந்த தருணத்துல அவன் கடைசியாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறான். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போது ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்றாரு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் வசனித்து சொல்லுகிறது என்னவென்றால், அவன் சங்கீதங்களை பாடினான்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் சங்கீதங்களை அவன் எப்படி பாடினான்? இன்பமாய் பாடினான். பாடுவது இருக்கு, ஆனால் இன்பமாய் பாடுவதுன்னு இருக்கு. நேசிக்கிறதுன்னு இருக்கு, ஆனால் இன்பமாய் நேசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப கர்த்தரை எப்படி நேசிக்கணும் அவர் விரும்புறாரு? இன்பமாய். அது இன்பமாய் நேசிக்கிறது என்ன? கர்த்தருக்கு பிரியமானதை பார்த்து 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 செய்யணும். சர்ப்ரைஸா ஆண்டவரே ஆச்சரியப்படணும், என்ன இவ இப்படி என்னை நேசிக்கிறான். இந்த நேசத்துல ஒரு இன்பம் இருக்க வேண்டும். அதை பார்த்தா சொல்றாரு, உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது, எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அந்த நேசத்துக்கு இன்பத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, அந்த 100க்கு அதிபதி, அவனுக்கு பிரியமான வேலைக்காரன், அவன் வியாதியா இருக்கான். அப்ப அவன் ஆட்கள் அனுப்பி என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீ என்னுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். அதை இன்பமாய் நேசிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையப்பா. இப்படி ஒரு விசுவாசமா? ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். அது அப்ப ஆத்துமநேசரே ஆச்சரியப்படணும் நம்முடைய அன்பை பார்த்து. எவ்வளவு நேசிக்கிறா, கர்த்தரை குறித்து எவ்வளவு அவள் ஊழியம் செய்கிறாள். அந்த மணவாளியை பார்த்து தான் நேசமான மணவாளின்னு சொல்கிறார், இன்பமான மணவாளின்னு சொல்றார். உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. திராட்சை ரசத்தை பார்க்கில் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. திராட்சை ரசம் குடிக்கிறது இன்பம், ஆனால் அதை விட இன்பமாய் ஆத்தும நேசருக்கு நாம் நேசத்தை கொடுக்க வேண்டும். அதை விட இன்பம். ஒரு அந்திரேயா போஸ்தலனை பாருங்க, அவரை குறித்து வரலாறு சொல்லுது. அவரை சிலுவையில அடிச்சாங்களாம், அதாவது தோலை எல்லாம் கிழிச்சு எடுத்து சிலுவையில் அடைஞ்சாங்களாம். ஆனால் சிலுவையிலும் அந்த மரிக்கிற பயங்கர வேதனை நேரத்திலும் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்து மரிச்சார். அதான் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நேசம்.
ஒரு ஸ்தேவானுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. முதல் ரத்த சாட்சி. அவன் மேல கல்லை விட்டு எறிகிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இவர்கள் மேல் பாவத்தை சுமத்த வேண்டாம்னு சொல்லி அவன் தொழுது கொள்ளும்போது பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார் அவனை வரவேற்கிறதுக்காக. அப்ப அவனுடைய நேசம் எவ்வளவு மதுரம்! அதான் என் மணவாளியே, என் மணவாளியே. ஆத்துமநேசர் எழுந்து நின்று ஸ்தேவானுக்கு மரியாதை செய்கிறார். அவன் ரத்த சாட்சியாய் சாவ போறான், கீழே விழ போகுது பணம். அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வரப்போகுது. கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எந்திரிச்சு நிற்கிறார். எவ்வளவு இன்பமானவர், எவ்வளவு இன்பமானவர்! ஒரு கடவுள் மனுஷன் செய்கிற அந்த அந்த அன்பை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறார். அதான் நம்முடைய ஆண்டவர், அதான் நம்முடைய ஆத்துமநேசர். அவர் விலையேற பெற்றவர், அவர் இன்பமானவர், அவர் மகா உன்னதமானவர். இன்னைக்கு எந்த கடவுள் அப்படி செய்கிறான்? இன்னைக்கு எந்த நம்பிக்கைகள் அப்படி செய்கிறது? நமக்காக ஜீவனை கொடுத்தது மட்டும் இல்ல, நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்தா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கல. ஸ்தேவான் மரிக்க போறான், அவன் ஆத்துமா பரலோகத்துக்கு வரப்போன்னு சொல்லி பார்த்து ஸ்தேவானுடைய கண்களுக்கு முன்பாகவே பரலோகத்துல கர்த்தர் எந்திரிச்சு நின்னார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம எந்திரிச்சு நிற்போம். கர்த்தர் யாருக்கு முன்னாடி எந்திரிச்சு நிற்கணும் அவருக்கு அவசியமே இல்லை. ஆனால் என் மணவாளியேன்னு சொல்லி ஸ்தேவானுக்கு முன்பாக கர்த்தர் எழும்பி நிற்கிறார். எவ்வளவு தாழ்மை உள்ளவர், எவ்வளவு இன்பமானவர், எவ்வளவு உன்னதமானவர்! அப்ப அந்த நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் மதுரமாய் ஆண்டவருக்கு நாம் நேசத்தை கொடுக்க வேண்டும். அது சொல்றாரு, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. அந்த பரிசுத்தத்துல ஒரு வாசனை இருக்கணும். எத்தனையோ சென்ட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் அதுல வாசனை இருக்கும், சிலதுல இருக்கும், சிலதுல தலைவலியை உண்டு பண்ணும். பரிசுத்தமா இருக்கேன் ஆனாலும் ஒரு இடத்துல முறுமுறுத்தம்னா கர்த்தருக்கு அது வேதனையை உண்டு பண்ணும். என்ன வாழ்ந்து என்னத்தை கண்டேன், ஒரு முறுமுறுப்பு வந்தா கர்த்தருக்கு அந்த பரிசுத்த வாசனை வேதனையா இருக்கும். ஆனா இங்க சொல்றாரு, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது, எவ்வளவு வாசனையா இருக்கிறது. அந்த பரிசுத்தத்திலே ஒரு வாசனை வீச வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வரோம்னா தலைவலியை அடுத்தவங்களுக்கு அது உண்டு பண்ணக்கூடாது. நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோம் தான், அந்த பரிசுத்தமே கர்த்தருக்கு ஒரு தலைவலியை உண்டு பண்ணக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தை துதிக்கிறது, துதிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறது, மாற்றி 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 பண்ணிக்கிட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆனால் ஞானம் முக்கியம். பொது இடங்கள்ல நின்று அந்நிய பாஷையில் கத்திக்கிட்டே இருந்தோம்னா பைத்தியக்காரமா. பரிசுத்தமாக தான் பேசுகிறோம், அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது பேச வேண்டிய இடத்துல பேசும். கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டிய இடத்துல அறிவிக்கணும். ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் செய்யணும். அதிக நீதியா இருந்து நம்முடைய பரிசுத்தத்தை நாமே கெடுத்து கொண்டு ஆண்டவருக்கும் ஒரு தலைவலியை உண்டு பண்ணக்கூடாது. ஒரு சில மக்கள், நான் ரீசெண்டா சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒருத்தங்க ஒரு புறஜாதி கோவில்ல போய், ஒரு விக்கிரக கோவில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றேன். அப்ப அங்க இருக்கிறவங்க பூரா அவங்களுக்கு கேவலமாய் பேசி, அப்ப அவங்க செய்யறது பரிசுத்தமான காரியம், ஆனா ஞானம் இல்லை. இவங்களே போய் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பண்ணி முன்னாடி முத்த போடாத. பரிசுத்தம் தான், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது நல்லதுதான், ஆனால் எந்த இடத்துல அறிவிக்க வேண்டும்னு இருக்குது, எப்போது அறிவிக்க வேண்டும்னு இருக்குது. நீயா வாண்டடா போய் அங்க அறிவிச்சு, அவன் தெரியும் அவன் கிறிஸ்துவை குறித்து கேவலமாய் பேசுறவன், அங்க போய் தேவையில்லாம முத்த போட்டு, அப்ப இவங்களுடைய பரிசுத்தத்தை இவங்களே கெடுத்துக்கிட்டு, பரிசுத்தமா இருக்கிறேங்கிற பேர்ல கர்த்தரை தூஷிக்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்க கூடாது. அப்ப ஞானம், அது சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் நம்முடைய பரிமள தைலங்கள் வாசனையா இருக்கணும். இப்படி அறிவில்லாம போய் செய்யக்கூடாது. பத்து 11ஆம் வசனம் சொல்றாரு, என் மணவாளியே
உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. 3 காரியத்தை சொல்றார் 11ஆம் வசனத்துல. என் மணவாளியே, முதலாவது சொல்றாரு உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. 2வது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. 3வது சொல்றாரு உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாயிருக்கிறது. முதல்ல சொல்றாரு மணவாளியே, உதடுகளில் இருந்து தேன். உதட்டுல இருந்து என்ன வடியணும்? தேன் வடியணும். தேன் என்னதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு? வசனத்துக்கு ஒப்பனையாய் சொல்றது. உம்முடைய வார்த்தை தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அந்த தேன் உதட்டிலேருந்து வடியணும். இன்றைக்கு நம்முடைய உதட்டிலேருந்து என்ன வார்த்தைகள்? இன்னைக்கு உதட்டிலேருந்து உதடுகளின் கனியாகிய காளைகளாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த உதடுகளினால் நாம் தீமையான காரியங்களை பேசி கொண்டிருந்தோம்னு சொன்னா நம்முடைய உதடுகள்லேருந்து தேன் வடியாது. அப்ப இன்றைக்கு நம்முடைய உதடுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசி, நான் போன எக்ஸாம்பிளே திருப்பியும் சொல்றேன், 6ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசிக்கிறான். மகா உன்னதமான சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார், தரிசிக்கிறான். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கே தெரியுது, நாம் கெட்ட வார்த்தைகள் அப்பப்ப பேசுறோம், இல்ல பரிசுத்தவான் ஊழியம் செய்யறோம், ஆனா வாயிலிருந்து 2 வார்த்தை வந்திருக்கு. வாயிலிருந்து தீமையான வார்த்தைகள் வந்தது, இச்சையான வார்த்தைகள் வந்திருக்கு. அப்ப ஆண்டவர் மாதிரி அவன் சொல்றான், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனாச்சே ஆண்டவரே. அப்போ ஒரு சேராபின் பறந்து வந்து ஏசாயா தீர்க்கதரிசியோட உதட்டுல ஒரு அக்கினி குரடை வைக்க, பரிசுத்த ஆவியின் அக்கினியை கொண்டு வந்து சேராபினுடைய உதட்டில அவன் வைக்கிறான். சேராபின் ஏசாயா தீர்க்கதரிசியின் உதட்டில வைக்கணும். அப்ப சொல்லிட்டு சொல்றான், இது உன் உதட்டை தொட்டதினால் உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நம்முடைய உதடுகளை பரிசுத்த ஆவியின் அக்கினி சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய உதடுகளினாலே பாவம் செஞ்சிடக்கூடாது. யோபு தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. யோபுவின் உதட்டிலிருந்து தேன் வடிஞ்சது. அவன் எப்போதும் என் நேசருக்கு தெரியும், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை தான் யோபுடைய உதட்டிலேருந்து வந்ததே ஒழிய, என்னை எப்படி நாசமாக்கிட்டீரே, நீர் தான் ஒரு கடவுளா, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வார்த்தை. அப்ப இன்னைக்கு நம்முடைய உதடுகளிலிருந்து தேன் ஒழுக வேண்டும். தேன் ஒழுக வேண்டும். அது என்ன தேன்? வசனமாகிய தேன். 19ஆம் அதிகாரம் சங்கீதத்துல உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானது. இந்த வார்த்தையாகிய தேனை எடுத்து உட்கொண்டோன்னு சொன்னா நம்முடைய கண்கள் தெளியும். யோனத்தான் ஒரு தேன் கூட்டை குத்தி அதுல இருந்து வடிகிற தேனை எடுத்து தன் வாயில போட்டுக்கொண்டான். அப்ப தேனுடைய உதட்டுல பட்டதுனாலே யோனத்தானுடைய கண்கள் தெளிவாய் மாறினது. ஏன்னா ஜனங்கள் விடாய்த்து இருக்கிறாங்க. இன்னைக்கு விடாய்த்து போன நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தேன் என்ன? வசனம். அந்த வசனம் முதலாவது தேனுக்கும் தெளிதேனுக்கும் ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் உட்கொண்டோம்னு சொன்னா நம்ம கண்கள் தெளிவடையும். அடுத்து சொல்றாரு, உன் நாவின் கீழும் அந்த தேனை வைத்துக்கொள். உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. தேன் வசனமாகிய மதுரம், பால் களங்கமில்லாத ஞான வசனம், ஞானப்பால். 2ஐயும் நாக்குல வச்சுக்க. வசனம் தேனுக்கும் ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கு, களங்கமில்லாத ஞானப்பாலுக்கும் ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 2க்கும் என்ன வித்தியாசம்? மதுரத்திலே வித்தியாசம். அந்த வசனத்தை அதிகமாய் தியானிச்சுட்டே இருக்கும்போது அந்த பால்ல தேன் கலந்ததை போல அது இன்னும் இன்பமா இருக்கும். பால்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தேனை கலக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது இன்பமா இருக்கும். எடுத்து கொடுக்கும்போது அது அதிக இன்பமா இருந்து கொண்டே இருக்கும். வெறும் பாலை மாத்திரம் கொடுத்தோம்னா அது பால் தான். ஆனால் இன்னும் அது அதிகமான ஆவிக்குரிய ரகசியங்கள், இன்னும் வெளிப்பாடுகளாகிய தெளித்தேனாகிய வசனத்தை இன்னும் கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது இன்னும் அதிக இன்பம். ஒரு வசனத்தை சிம்பிளா எடுத்து சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கும், அந்த வசனத்துக்கு அடுத்தடுத்த ஆழங்களை ஆவியானவர் சொல்ல 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 நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போறதுக்கும் இந்த வசனத்தை இன்னும் தோண்டி 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 உள்ள போய் 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 ரெஃபரன்ஸை பேசிக்கிட்டே இருக்க அது பாலையும் தேனையும் கலந்து குடிச்ச ஒரு இன்பமான அனுபவமாய் இருக்கும். அது ஆத்மாவுக்கு இன்பத்தை கொடுக்கும்.
அதான் சொல்றாரு, என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. வசனமாகிய தேன் தான் உதட்டிலேருந்து வழியணும்னு சொல்றாரு. அடுத்து, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. நாக்கு கீழே தேனும் பாலும் இருக்கணும். இங்கேருந்து வாயில், இங்க இங்க இந்த நரம்பு கட்டாச்சுன்னா பேச முடியாது. அப்ப இங்க நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க நாவின் கீழ், இஸ்ரவேல் மக்களுடைய நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன? தூஷண வார்த்தைகள் பேசுறது, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றது, அசுத்தமாய் பேசுகிறது, ஆண்டவர் விரும்பாமல் பேசுகிறது, ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை எல்லாம் பேசுறது, ஆகாத சம்பாஷணைகள், தேவையில்லாத வெட்டி பேச்சு, கிளவி பேச்சு, அதெல்லாம் நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம். அந்த விஷத்தை கொடுக்கிறது யாரு? பிசாசு. பெரிய போதகர்களா இருப்பாங்க, அசுத்தமான காரியங்களை பேசுவாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. அப்ப உதடுகளிலிருந்து தேன் வழியணும். அடுத்த, நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்றாரு, உன் வஸ்திரங்களின் வாசனை, வஸ்திரம்னா ட்ரெஸ், வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்க வேண்டும். வெளிப்புறமான ட்ரெஸ்ஸையும் சொல்றாரு, உள்புறமாய் ஆத்துமா நிர்வாணமாய் இல்லாதபடி ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு என்கிறதான உடையையும் கொடுக்கிறார். அந்த உடை கரைப்படுத்தி விடக்கூடாது. நம்ம நல்லா நடந்து போறோம், கீழே தடுக்கி விழுந்தோம்னா அந்த கீழே இருக்கிற மண்ணு அசுத்தம்லாம் நம்ம உடையில பட்டு அழுக்காயிடும். அதே போல இந்த கிறிஸ்தவ ஜீவத்தை நல்லா ஓடுறோம், நடக்கிறோம், பாவத்திலையும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களையும் விழுந்தோம்னா கரைப்பட்டு போயிடும். அந்த வாசனை கெட்ட நாத்தம் அடிக்கும். அப்ப ஆண்டவர் கிட்ட வர மாட்டார். எப்பவுமே நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்பது பிசாசின் பெரிய ஒரு ஆசை. அப்ப வஸ்திரங்களின் வாசனை எப்படி இருக்கணும்? லீபனோனின் வாசனை. இந்த இடத்துல லீபனோன் என்று சொல்லப்படுவது உலக காரியம் அல்ல, இது ஆசீர்வாதமான ஒரு காரியம். லீபனோன்னு சொல்லப்பட்ட 8ஆம் வசனத்துல அது பாவத்தை குறிச்சது. 11ஆம் வசனத்துல லீபனோன் இங்கே பரிசுத்தமான வாசனையை குறிக்குது. சிங்கம்னு சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில, மன்னிக்கணும், புதிய ஏற்பாட்டில் 2 பேர்த்தையும் குறிக்குது. யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவையும் சிங்கம்னு சொல்றோம், சாத்தானையும் சிங்கம்னு சொல்றோம். அப்ப எந்த இடத்துல சிங்கம்னு யூஸ் பண்றோங்கிறத குறித்து பொருள் வித்தியாசப்படும். அதே போல இங்கே லீபனோன் என்று சொல்லப்படுவது இந்த 11ஆம் வசனத்துல அது ஆசீர்வாதமான வாசனையை குறிக்குது. அது அழகான வயல்வெளியை அது குறிக்குது. அப்ப அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆதியாகமம் 27:27 வாசிச்சோன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, ஈசாக்கை பார்க்க போக யாக்கோபு போறான். அதாவது அவன் பொய்யா நடிச்சு ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்க போறான். அப்ப ஈசாக்கு யாக்கோபுடைய அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்து பார்த்து சொல்றான், இது என் குமாரனுடைய வாசனை, அது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. இன்றைக்கு வயல்வெளியின் வாசனை நம்மிடத்துல காணப்படுகிறதா? நம்முடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல சர்தை சபையை குறித்து சொல்றாரு ஆண்டவர். இப்ப சர்தை சபையில வஸ்திரத்தை அசுசிப்படுத்திடக்கூடாது. லூக்கா சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா, அந்த ராஜா வீட்டு கல்யாணத்துல ஒருத்தவன் அழுக்கான வஸ்திரம் தரிச்சு உள்ள வந்து உட்காந்துருந்தான். அப்ப ராஜா கேட்கறான், சிநேகிதனே, எங்கப்பா நீ இந்த பக்கம் வந்த, அழுக்கான வஸ்திரம் போட்டிருக்க அப்படின்னா அவன் அமைதியா இருந்தான். அப்ப ராஜா என்ன செய்யறான்? அவனை கட்டியும் கையும் காலமும் கொண்டை புறம்பான இருளிலே போடுங்கள்ங்கிறான். ஏன் அழுக்கான வஸ்திரத்தை தரித்து கொண்டு பரலோகம் போக முடியாது? பாவ சாக்கடையாகிய நாற்றம் நம்முடைய வஸ்திரத்துல வீசும்போது அது நேசருக்கு இன்பத்தை கொடுக்காது. ஒரு அருவருப்பாய் ஒருத்தன் ரோட்ல குப்பையில படுத்து கிடக்கிறவன் நம்ம பக்கம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம விலகி போவோம். அதுபோல பாவத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவின் மேல இருக்கிற அந்த வஸ்திரம் நாரி போகும். அதான் ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவங்க பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அடுத்த நாள் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் வஸ்திரத்துல நாத்தம் அடிக்குது, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறார். They have gone out of God's presence. அது வரைக்கும் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருந்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். என்றைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்சாங்களோ வஸ்திரங்களின் வாசனை நாத்தமாய் மாறிடுச்சு.
அப்போ ஆண்டவர் வந்து கேட்குறாரு, நான் உண்டு பண்ண வாசனை இது இல்லையே, நாத்தம்ல அடிக்குது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்குறாரு. ஆண்டவர் தெரியாம இல்ல, என்ன நிலைமையில வச்சிருந்த நீ இப்ப எங்க இருக்க அப்படிங்கிற துணியில அவர் கேட்கிறார். ஏன்னா வஸ்திரத்திலிருந்து நாத்தம் அடிக்குது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்களுக்கு உடுத்தி விட்டாரு, ஆனால் நாத்தம் அடிக்குது. சரீர பிரகாரமாய் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படல, ஆனால் நாற்றம் அடிக்குது. அப்போ கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை நான் எந்த நிலைமையில வச்சிருந்தேன், இப்ப நாத்தமாய் மாறி போனாயே, எங்கே இருக்கிறாய்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை நீ புசித்தாயோ? இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிறதான விஷக்கனிகளை நாம் புசித்து புசித்து, பாவக்கனிகளை புசிச்சு புசிச்சு நம்ம ஆத்துமாவிலிருந்து நாற்றம் அடிக்குது. ஆத்துமா மேல இருக்கிற அந்த வஸ்திரத்திலிருந்து நாத்தம் அடிக்குது. இந்த வஸ்திரத்தை பிசாசு உருவி நம்மை நிர்வாணியாக்கி போடுறதுக்கு தான் அவன் வகை தேடி சுட்டிட்டு இருக்கிறான். அதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்பதை அறியாமல் நான் நல்லா இருக்கேன், ஐஸ்வர்ய சம்பன்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். இன்றைக்கு அந்த வஸ்திரத்தை சாத்தான் உருவிட்டான்னு சொன்னா ஆத்துமாவிலே நாம் நிர்வாணிகளா இருக்கிறோம். ஆத்துமாவிலே நிர்வாணின்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு போயிடும். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை சரியாய் உடுத்திக் கொள்ளுவோம். ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை பிசாசானவன் உருவி விடாதபடி, நம்மை ஆத்துமாவிலே நிர்வாணிகளாய் ஆக்கி விடாதபடி, அந்த வஸ்திரம் எப்போதும் வாசனை வீசுகிறதா இருந்தால்தான் நேசர் நம்ம பக்கத்துல வருவார். ஏன்னா பக்கத்துல வரவே மாட்டார். எலிசத்தை நாத்த அடிக்கினா பக்கத்துல வர மாட்டார். இன்னைக்கு பாவம் செய்தோம் சொன்னா அப்படிப்பட்ட நாத்தம் வரும். அது 12ஆம் வசனத்தை பாருங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். 12ஆம் வசனத்தை சொல்றாரு, என் சகோதரியே, என் மணவாளியே. முதல்ல சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். தோட்டமாகிய மணவாளின்னு தான் நம்ம தோட்டத்துல தான் வைக்கிறாரு, நம்மை தோட்டமாகவும் வர்ணிக்கிறாரு. முதல்ல இந்த தோட்டத்தை அடைக்கிறார். பிசாசு உள்ள வந்துடக்கூடாது, அப்ப அடைக்கிறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நம்ம இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். முத்தரிக்கப்பட்ட கிணறு, கிணறாய் நம்ம இருக்கிறோம், முத்திரை போட்டு வச்சிருக்காரு. ஆனா இந்த அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே பிசாசு வர முடியாது. அடைப்பை தகர்க்கிறவனுக்கு பாம்பு அவனை கடிக்கும்னு பிரசங்கியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த அடைப்பை தகர்க்க எவனாலையும் முடியாது, நம்மளால மட்டும் தான் முடியும். ஆண்டவர் தகர்க்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அடைப்பை தகர்த்து போட்டார். ஏன்னா அவன் விக்கிரகாராதனை செஞ்சுட்டே இருந்தான், பாகால கும்பிட்டே இருந்தான், அவன் ப்ரொடெக்ஷன் எடுத்து போட்டார், உள்ள வந்து எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த அடைப்பை தகர்க்க ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் நம்ம அடைப்பை தகர்க்க, ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அடைப்பை நம்மை நாமே தகர்த்து கொள்ள முடியும். எப்படி? உள்ளுக்குள்ள நாம் பாவத்துக்கு ஆசைப்பட்டோம்னு சொன்னா ஆண்டவர் போட்டிருக்க அந்த வேலியாகிய அடைப்பை தகர்த்து வெளியே போவோம். வெளியே போனா என்ன ஆகும்? பாம்பு கடிக்கும். அதான் பிரசங்கியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அடைப்பை தகர்க்கிறவனை பாம்பு கடிக்கும். ஏன்னா இங்க ஆண்டவர் அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்மளை வச்சிருக்கிறார். அவர் தோட்டத்திலிருந்து இந்த வேலியை எடுக்க மாட்டார். ஆனா நம்ம அந்த தோட்டத்தின் அந்த வேலியா புடுங்கிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா சர்ப்பம் கடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஒரு விஷம் ஏறிச்சுன்னா செத்து போவோம். செத்து போறதுன்னா 2ஆம் மரணமாகிய அக்னி கடல், அங்க போயிடுவோம். அதனால இன்னைக்கு அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அந்த அடைப்பிலிருந்து வெளியே வரவே கூடாது. கர்த்தரை விட்டு வெளியே வரவே கூடாது. பின்மாற்றத்துக்கு கால் வைக்கவே கூடாது. பழைய பாவத்துக்கு திரும்பி போகக்கூடாது. அடுத்து மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷத்துல, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப இந்த இருதயத்துல வெள்ளை போல செண்டாகிய ஆத்துமநேசர் இருப்பதினாலே இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படியே ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். இருதயத்திலிருந்து வெளியில ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியில. அப்ப இதை என்ன செய்யறாரு? மறைவு கட்டுறாரு இந்த நீரூற்ற. ஏன்னா சாத்தான் வந்து இந்த நீரூற்றை தவிர்த்து போட்டு போயிடும், அபிஷேகத்தை புடுங்கிட்டு போயிடுவான். இல்ல அந்த அபிஷேகத்துல
அசுத்தத்தை தூக்கி போட்டான்னா மொத்த அபிஷேகமும் கெட்டு போயிடும், நாசமா போகும். இப்படிதான் நிறைய பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் டோட்டலாவே கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுத்து விலகி போனார்னு கேள்விப்பட்டேன். அப்ப அவருடைய மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகிய இருதயத்தில் இருந்த அபிஷேக தைலத்துல சாத்தான் குழப்பி விட்டுட்டு போயிட்டான், கெட்டு போக வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்க, இருதயத்தை கெடுக்க, இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ நீரூற்றுல கலப்படம் பண்ணி விட பிசாசு வருவான். அப்ப இது எப்படி இருக்கணும்? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இந்த நீரூற்றை மறைச்சு வைக்கணும். நம்மள்ட்ட எப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்தாலும் மறைச்சு வைக்கணும். கள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, செவி தினவுள்ள உபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுத்தோம்னு சொன்னா அபிஷேகத்தை பிசாசு தூர்த்து போட்டு விடுவான். மறைவு கட்டப்பட்ட இந்த நீரூற்றை சாத்தான் கெடுத்து போடுவான். அது சொல்றாரு முத்திரிக்கப்பட்ட கிணறு. இந்த நீரூற்று இன்னும் அதிகமாகி இருதயத்தை கத்தர் ஒரு கிணறுக்கு ஓப்பனையாய் சொல்றாரு. கிணத்துல இருந்து அளவில்லாத தண்ணி பொங்கட்டும். அப்ப அளவில்லாத அபிஷேகம் இந்த இருதயத்திலிருந்து பொங்கட்டும் சொல்லி இந்த இருதயத்தை கத்தர் ஒரு கிணறாய் வைக்கிறார். அப்ப யாக்கோபு யோசேப்புக்கு ஒரு கிணற்றை கொடுத்தான். அதான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா பெண் சொல்றா, ஆண்டவர் உட்கார்ந்து தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு எங்க உட்கார்ந்தாரா? ஒரு கிணற்றின் மேல் உட்கார்ந்தார். தண்ணி மேல ஆவல் பட்டு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் அவ சொல்றா, முண்டு கொள்ள உம்மிடத்துல பாத்திரம் இல்ல, தண்ணி கொடுன்னு கேட்குறீங்களே ஆண்டவரே, நான் எங்கேருந்து கொடுப்பேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் கிணத்துக்காக வரல, நான் யாருன்னு தெரிஞ்சா ஜீவ தண்ணீரை நீ என்கிட்ட கேட்டிருப்ப அப்படிங்கிறது. கிணற்றின் மேல் உட்கார்ந்தார். அந்த கிணறு எது? யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த கிணறு. அப்ப அது முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஒப்பனையா எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டில நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தான் பாக்கியசாலிகள். அப்ப இருதயமாகிய கிணறு முத்திரிக்கப்பட்டதாய் சீல் பண்ணப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவியின் முத்திரை. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முத்திரிக்கப்பட்ட கிணறு, இந்த அபிஷேகத்தை பெறுவது பெரிய விஷயம் இல்ல, கர்த்தர் அதை முத்திரை போட வேண்டும். அதை முத்திரை போட்டும் நாம் தான் என்ன செய்யணும்? இழக்காம பார்த்துக்கணும். இன்னைக்கு கண்ட கள்ள உபதேசங்கள் மலிந்து போய், அப்ப அப்படிப்பட்ட மலிந்து போய் கிடக்கிற கள்ள உபதேசங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னு சொன்னா கிணறு நாசமா போகும். கிணத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடை போட்டு மூடி வச்சிருப்போம். ஏன்னா அது வழியாய் பறக்கிற பறவைகள் எச்சம் போட்டு உள்ளுக்குள்ள அந்த எச்ச விதைகள் விழுந்து அது விஷ செடிகளாய் வளர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணியை பூரா நாசமாக்கி, ஒரு காக்காவே எச்சம் போடுதான் அந்த தண்ணியை எப்படி குடிக்க முடியும்? இப்போ பிசாசானவன் எச்சமாய் அந்த அசுத்த ஆவிகள் எச்சத்தை கொண்டு வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்க சிந்தனையிலே போடும், அவங்க இருதயத்திலே விதைக்கும். நிறைய பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு விழுந்து போவான், இல்ல பெருமையில ஆசைப்பட்டு விழுந்து போவான். இது என்ன விதைகள் விழுகுதோ, பிசாசு என்ன விதைகளை கொண்டு வந்து அந்த கிணத்துல போட்டு அதை கெடுக்கணும்னு வரானோ, அந்த விதையை விழவிடாம மேலாப்புல நமக்கு என்ன இருக்கணும்னா சல்லடை வேணும். அதான் முத்திரை. அப்ப எப்படி வைக்கிறாரு? என் சகோதரியே, என் மணவாடியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அடுத்து சொல்றாரு 13ஆம் வசனத்துல, உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் 14ஆம் வசனத்துல லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. 12 விதமான விருட்சங்களை, மரங்களை சொல்றார். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்கள் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ 12ங்கிறது பரிபூர்ணம். அப்ப பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான பரிசுத்தாவியின் வரங்கள், பரிபூர்ணமான பரிசுத்தாவியின் அபிஷேகங்கள், பரிபூர்ணமான பரிசுத்தாவியின் கனிகள் எல்லாம் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி போல, மாதுளம் மரம், கனி மரங்கள், மருதோன்றி செடிகள், நலத செடிகள், நலதம், குங்குமம். அப்ப வாசனை வீசுகிற தோட்டமாய், பற்பல கனிகளை கொடுக்கிற தோட்டமாய் தான் நம்மளை வைக்க சித்தம் கொள்றாரு. ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே குழி நெறி உள்ள வந்துடக்கூடாது, சிறுநெறிகள் உள்ள வரக்கூடாது.
இப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். அதான் 13, 14 ஆகிய வசனங்கள்ல வித்தியாசமான gift நமக்கு கொடுக்குறாரு. வித்தியாசமான blessing கொடுக்குறாரு. எப்படி ஒரு தோட்டத்துல பலதரப்பட்ட மரங்களும் செடிகளும் கனிகளும் இருக்குமோ, அது வாசனை வீசுமோ, அது போலதான் நம்ம வாழ்க்கையை வைக்கிறார். பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு, பலதரப்பட்ட வாசனை நம்ம மேல வீச செய்யறாரு, பலதரப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்குறாரு, பலதரப்பட்ட நன்மைகளை கொடுக்கிறாரு, பலதரப்பட்ட வரங்கள் கனிகளால் நம்மை நிரப்புகிறார். அருமையான தோட்டமாய் நம்மை கர்த்தர் வணைந்து பாதுகாக்கிறார். 15ஆம் வசனம் தோட்டத்துக்கு தேவையானதை கொடுக்கிறார். 15ஆம் வாக்கியத்துல தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, 3 விஷயத்தை செய்யறாரு தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு நீரூற்று, தண்ணி வேணும்னா தோட்டம் கருகி போகும் வெயில் பட்டு. தண்ணீராகிய நீரூற்று, என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அதை கொடுக்கிறார். அடுத்து ஜீவ தண்ணீரின் துறவு, பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நம்மளால நிக்கவே முடியாது, கிறிஸ்தவ விழுந்து போயிடும். முதல்ல தண்ணீராகிய உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. 2வது ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா உலக ஆசீர்வாதமும் வேணும், பரிசுத்தாவின் அபிஷேகமும் வேணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டுமே வந்துட்டு உலகத்துல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, சர்வை பண்ண முடியாது. இப்போ உலக ஆசீர்வாதமும், தோட்டங்களுக்கு நீரூற்றாகிய உலக ஆசீர்வாதத்தை தராரு, ஜீவ தண்ணீரின் துறவையும் தராரு. 3வது லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. இங்க 8ஆம் வசனத்துல லீபனோனை விட்டு என் கூட வான்னு சொன்னவர், உலக பெரிய ஆசீர்வாதங்களை விட்டு என் கூட வான்னு சொன்னவர், இங்க என்ன சொல்றாரு? லீபனோனிலிருந்து நான் வாய்க்கால்களை உனக்கு நான் வர செய்கிறேன். நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒருவேளை நிறைய காசு வச்சிருக்கோம், பணக்காரங்களா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுவார் அதை விட்டுட்டு வாம்பர். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ கோடி ரூபா சொத்து இருக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி ரூபா சொத்தை யாருக்காவது ஊழியக்காரங்களுக்கு அனாத ஆசிரமத்தில் எழுதி வச்சுட்டு என் பின்னாடி ஊழியத்துக்கு வாம்பர். இப்போ நம்ம அந்த கோடிகளை அனுபவிக்க முடியாமல் போயிருமே அப்படின்னா அப்படி இல்லை. நாம் அப்படி சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா அந்த லீபனோனிலிருந்து ஓடி வர்ற வாய்க்கால்கள் நம்முடைய வாழ்க்கையில வைப்பார். நாம் ஆண்டவருக்காக ஒரு 10 கோடியை இழந்தோம் அப்படின்னு சொன்னா அதை கர்த்தர் 100 தனைய திரும்ப தருவார். நான் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா பாடநூல் கழகத்துல கிரீன் இங்க்ல சைன் பண்ற அளவுக்கு அந்த கமிட்டியில இருந்தாராம், கவர்மெண்ட்ல. இப்போ ஆண்டவர் அவரோடு சொன்னாரா, நீ இதுல இருந்தேன்னு சொன்னா கிரீன் இங்க்ல சைன் பண்ற ஆபீசரா இருக்கலாம், ஆனால் இது உலகத்தோட முடிஞ்சிடும். எனக்கு நீ ஊழியம் செய்வேனா அது பரலோகத்து நித்தியத்துக்கும் உனக்கு புகழும் கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் உண்டு அப்படின்னு சொன்னார். அப்ப அவரு இந்த உலக ஆசீர்வாதத்தை ரிசைன் பண்ணிட்டு, இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவர் முன்னாடி வந்தார். அவர் சொன்னாரா, ஆண்டவரே வருமானத்துக்கு நான் என்ன செய்வேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வருமானமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, உமக்காக வந்துட்டேன். அவர் என்கிட்ட சொன்ன சாட்சி, ஆண்டவர் யாரோ ஒருத்தரை எழுப்பி ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு கத்தர் கொடுத்தார். ஊழிய தேவைகளை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, உலக சம்பளம் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும்னு இல்லையே, நான் உனக்கு தருவேன்னு சொல்லி அந்த லீபனோனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். அவர் உலக பிரகாரமாய் சம்பாதிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இமைப்போல் ஜஸ்ட் செகண்ட், ஒரே செகண்ட்ல யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாரா, வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு வாங்கி ஆண்டவர் அனுப்ப சொன்னார்னு சொல்லி அனுப்புனார். அப்ப லீபனோனிலிருந்து வந்து விட்டாலும் அந்த லீபனோனின் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டோமேன்னு இல்லை, ஆண்டவர் அதையும் கொடுக்கிறவர். அந்த வழிதான் வித்தியாசம், அந்த வழிதான் வித்தியாசம். அதான் சொல்றாரு, தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. கடைசி வசனம், 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், வாடையே எழும்பு தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. வாடையாகிய காற்று, தென்றலாகிய காற்று, வாடைன்னு சொல்லப்படுது கொஞ்சம் பலத்த காற்று, தென்றல்னு சொல்லப்படுது ஜென்டிலான அடிக்கிற பிரீஸ். அந்த ரெண்டுமே ஆண்டவர் புறப்பட்டு வர செய்யறார். எதுக்கு செய்யறாரு? கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் நீ வீசு, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை
பலமாகவும் திருச்சபைக்கு கொடுக்கிறார், ஜென்டிலாவும் கொடுக்கிறார். ரெண்டுமே வேணும். பலமாய் அந்த வாடை காற்றாகிய அபிஷேகத்தை தராரு, ஜென்டில் பிரீஸான தென்றலையும் வீச செய்கிறார். வீச செஞ்சாதான் கந்த பிசின்கள் நம்முடைய தோட்டத்திலிருந்து வடியும். அதுதான் வாசனை. ஏன்னா தோட்டத்துக்கு பிசாசானவன் எப்பயும் தோட்டத்து மேல ஒரு கண்ணாவே இருப்பான், அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் வெளியில இருந்து. அப்ப அதை பார்த்து பார்த்து மணவாளியாகிய தோட்டம் வாடிடக்கூடாது. அது இன்னும் அதிகமாய் செழிப்பாய் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு இது ரெண்டும் தேவை. வாடையே எழும்பு, தென்றலே வா, ரெண்டையும் கர்த்தர் கொடுக்கிறார். பலமான அபிஷேகமாகிய வாடை காற்றையும் வீச செய்யறாரு, மெதுவா மெல்லிய தென்றல் பிரீஸையும் கர்த்தர் வீச செய்யறாரு. அப்ப அது கந்த பிசின்களை வடிய செய்யும். அப்ப இன்னும் அதிக வாசனையை தோட்டம் கொடுக்கத்தக்கதாய் இந்த ரெண்டு காத்தும் தேவை. அது தோட்டத்திலே படும் பொழுது, தோட்டத்திலே அது வீசும்போது அது அருமையான கந்த பிசின்கள் அதிலேருந்து வடியும். அப்பதான் அந்த அந்த காற்றினால் பக்குவப்பட்ட கனிகள் இன்னும் அருமையா இருக்கும். அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் போது நாம் செய்கிற ஊழியத்துல, நாம் இருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற அந்த காரியம் இன்னும் இன்பமான கனிகளாய் மாறும். சாதாரண மாதுளம்பழத்தை விட, நான் போன தடவை சொன்னேன், வெடித்த மாதுளம்பழம் ரொம்ப டேஸ்ட். அப்ப சாதாரண கனியை விட பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்ட அந்த கனிகள் இன்னும் அதிக இன்பமாயிருக்கும். யோவான் ஸ்நானன் சொல்றான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. அப்ப அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தா நாமும் மனம் திரும்புவோம், அநேகரையும் மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துவோம். அது ஒரு கனி. அப்ப அப்படிப்பட்ட பலமான அபிஷேகம் நமக்கு வேணும், தென்றலாகிய அபிஷேகம் நமக்கு வேணும். அப்படி இருந்தா நமக்குள்ளேயே முதல்ல நம்ம தோட்டமாகிய நமக்குள்ளேயே கந்த பிசின்கள் வடி. கந்த பிசின் வடியும் போது இன்னும் அதிக வாசனை உண்டாயிருக்கு. கந்த பிசின் சொல்லப்படுறது என்ன? ஒரு கண்ணீரின் அனுபவம். கர்த்தருக்காய் ஒரு கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவம், கர்த்தரை நினைத்து கண்ணீர் சிந்துகிற அனுபவம், ஆத்துமாக்களுக்காய் அழுது கண்ணீர் சிந்துகிற ஒரு அனுபவம், ஆண்டோடைய அன்பிலே நிலைத்திருந்து கண்ணீர் சிந்துகிற அந்த அனுபவத்தை தான் இங்கு கந்த பிசின்கள் வடிய என்று சொல்லப்பட்டிருக்கு. என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு அப்பதான் வருவார். கண்ணீரோடு நாம் ஆண்டோடைய சமூகத்திலே அவருடைய அழகு முகத்தை நினைச்சு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது, அந்த கண்ணீர் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதான் கந்த பிசின்கள் வடியதுக்கு அதை ஒப்பனையாய் சொல்றார். அப்பதான் நேசர் என்ன செய்யறாரு? தோட்டத்துக்கு வரார். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லி அவள் ஒரு விண்ணப்பமாய் மணவாட்டி திருச்சபை சொல்லுகிறாள். இதோடு கூட உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை ஆண்டுடைய கிருபையினால் நாம நிறைவு செய்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. பூரண கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.